அம்புலி மாமா கதைகள். மதியுக மனைவி. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி விந்திய மலைப்பகுதியில் அடர்ந்த ஒரு காட்டு பகுதியில் லம்போதரன் விருகோதரன்னு 2 ராட்சசர்கள் இருந்தாங்க. 2 பேரும் பலசாலிகள், மலையை போல பருமனானவங்க. 2 பேரும் தனித்தனி குகையில தான் வசிச்சு வந்தாங்க. ஒரே காட்டுல அவங்க வசிச்சு வந்தாலும் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்தது கிடையாது. விருகோதரனை பத்தி கேள்விப்பட்டிருந்த லம்போதரன் அவனை பார்க்க ஆசைப்பட்டான். அதனால அவன் ஒரு நாள் விருகோதரன் வசிக்கிற குகையை நோக்கி போனான். அவனை அடிச்சு வீழ்த்திட்டு அந்த பகுதியில தனக்கு மிஞ்சியவன் யாருமே இல்லைன்னு பெயர் பெறணுங்கிறது தான் அவனோட ஆசை. அதனால தன்னோட கதாயுதத்தை எடுத்து தோல் மேல வச்சுக்கிட்டு அவன் விருகோதரனோட குகையை நோக்கி போய்கிட்டு இருந்தான். தன்னை தாக்க லம்போதரன் வந்துகிட்டு இருக்கிறத விருகோதரனும் அவனோட மனைவி குண்டோதரியும் பார்த்துட்டாங்க. விருகோதரன் பயந்துகிட்டே தன்னோட மனைவி கிட்ட, லம்போதரன் என்னை மாதிரி பலசாலினாலும் அவன் வச்சிருக்கிற கதையால எதிரிய ஒரு அடி அடிச்சாலே உயிர் போயிடும், அதுக்காக தான் பயப்பட வேண்டியது இருக்குன்னு சொன்னான். குண்டோதரியோ, இதுதான் விஷயமா? நீ நான் சொல்றபடி செய், பேசாம நல்லா முகத்தை மூடிக்கிட்டு படுத்துரு, நான் எந்திரின்னு சொல்ற வரைக்கும் நீ எந்திரிக்காத, லம்போதரனை மயக்கி வந்த வழியே திரும்பி போகும்படி செஞ்சிடுறேன் பாருன்னு சொன்னா. விருகோதரனும் தன்னோட மனைவி சொல்ற மாதிரி செய்யறதா சொல்லிட்டு கட்டில்ல ஆடாம அசையாம படுத்துட்டான். லம்போதரன் வேக வேகமா வந்து விருகோதரன் குகை முன்னாடி நின்று இடி இடிக்கிற குரல்ல, இதுதான் விருகோதரன் குகையா? அடே விருகோதரா, வாடா வெளியே, எனக்கு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியான்னு உருமினா. அப்போ குண்டோதரி குகை வாசல்ல நின்று, நீங்க யாரு? தெரியலையே, நான் அவரோட மனைவி குண்டோதரி, என்னோட கணவர் இப்போ இங்கே இல்லை, வேட்டையாட காட்டுக்கு போயிருக்காரு, என்னோட மகன் மட்டும்தான் இப்போ உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கான், சத்தம் செய்யாம உள்ள வாங்க, வீடு வந்தவங்களை உபசரிக்கிறது என்னோட கடமை இல்லையான்னு சொன்னான். லம்போதரன் குண்டோதரியை ஏற இறங்க பார்த்தான். தன்னை மாதிரியே பருமனாவும் உடல் வலுவாகவும் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டான். பிறகு அவன் குகைக்குள்ள போய் கட்டில்ல படுத்திருந்த விருகோதரனை பார்த்தான். அவன் தான் விருகோதரனை அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. அதனால அவன் குண்டோதரி கிட்ட, இவனா உன்னோட மகன்? அடே அப்பா, உன்னை விட பலமிக்கவன் மாதிரி தெரியுதுன்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே சொன்னான். குண்டோதரியோ, இவனை பார்த்தே இப்படி மலைச்சு போயிட்டியே, இவனை மாதிரி உருவத்திலையும் பலத்திலையும் 2 மடங்கு உள்ள என்னோட கணவனை பார்த்தா நீ பயந்து அலறி அடிச்சு போயிடுவ போல இருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். உண்மையிலேயே லம்போதரனுக்கு உதறல் ஏற்பட்டுச்சு. மகனும் மனைவியுமே இப்படி இருந்தா விருகோதரன் எவ்வளவு பலசாலியாவும் பருமனாவும் இருப்பான்னு நினைச்சு பயந்து போனான். இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம, அப்படி ஒன்றும் இல்லை, நான் விருகோதரனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இந்த வழியே போறப்ப அவனை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். லம்போதரன் போன பின்னாடி குண்டோதரி விருகோதரன் கிட்ட, லம்போதரன் போயிட்டான், பயப்படாம எழுந்திரின்னு சொன்னான். அவனும் எழுந்து, அடே அப்பா, வாய் வார்த்தையாலே அவனை பயமுறுத்தி அனுப்பிட்டியே, உனக்கு உள்ள அறிவு வேற யாருக்கு வரும்னு பாராட்டினான்.